பவித்ரா, இன்று காலை முதலே தமிழகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பெசன்ட் நகர், எம்ஆர்சி நகர், ஆழ்வார்பேட்டை, தேனாம்பேட்டை, சிஐடி காலனி உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனையின் அடிப்படையை பொறுத்தவரையில் அமைச்சர் ஒருவரின் சகோதரருடைய வங்கிக் கணக்கில் அதிக அளவில் பண பரிமாற்றம் நடைபெற்றதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக முதல்கட்ட தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை முதலே அதிரடியாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரை 6 இடங்களில் சோதனை நடைபெற்று வரக்கூடியில் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவி அவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனம் மற்றும் அதற்கு தொடர்புடைய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையின் அடிப்படையை பொறுத்தவரையில் ஏற்கனவே கடந்த 2018ஆம் ஆண்டு அமைச்சர் KN நேரு மற்றும் அவரது சகோதரர் ரவி ராமச்சந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் அவர்களுக்கு தொடர்புடைய அந்த கட்டுமான நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் கடந்த 2018ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருந்தனர். இந்த சோதனையின் போது கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் மற்றும் தகவலின் அடிப்படையில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் KN நேருவின் சகோதரர் ரவிக்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும், மேலும் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவியினுடைய அந்த வங்கிக் கணக்கில் அதிகப்படியான பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாகவும், இந்த 2 தகவலின் அடிப்படையில் தான் தற்பொழுது இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட தகவலானது கிடைத்திருக்கிறது. இன்று காலை முதலே அதிரடியாக சென்னையில் 6 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களது வாகனங்களில் வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகர், தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, சிஐடி காலனி, ராஜா அண்ணாமலைபுரம், அதே போல் எம்ஆர்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிக்கு சொந்தமான ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய கட்டுமான நிறுவனத்தில் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். வாகனத்தில் வந்த அமலாக்கத்துறையின் அதிகாரிகள் 2 வாகனத்தில் வந்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் இங்கு போலீசார் கூட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் சோதனையானது தற்பொழுது உள்ளே நடைபெற்று வருகிறது. மேலும் கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையின் அடிப்படையில், அந்த தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரவிக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனம் மற்றும் அதற்கு தொடர்புடைய இடங்களில் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனையானது தொடருமா, மேலும் இந்த சோதனையில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பெற இருக்கின்றன, என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட இருக்கின்றன உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இனிமேதான் தெரிய வரும். பவித்ரா.